அடுத்த ஜென்மம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் என் பொண்டாட்டி ஆம்பளையாக பிறக்கணும், நான் அவளுக்கு பொண்டாட்டியாக பிறக்கணும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? புருஷனாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு காட்டணும். அவளுக்கு நான் பொண்டாட்டியாக பிறந்து அவளை வேறு லெவலில் பழி வாங்கணும். உங்கள் பொண்டாட்டி கோவம் வந்தால் என்ன சொல்லுவாங்க? கோவமாக சொல்லுவா, நானாக இருக்க போய் உன் கூட வாழ்கிறேன், வேறு எவ்வளவு இருந்தால் எப்போ போயிருப்பான்னு. என்ன கொடுமை சார் இது. உங்கள் மாமனார் பற்றி சொல்லுங்கள். அவர் ரொம்ப திறமையான ஆள். குழந்தை பெற்றுக்க சொன்னால் ஒரு நோயாளியை பெற்று அதை என் தள்ள கட்டிட்டு தப்பிச்சு போயிட்டார். என்ன உங்கள் பொண்டாட்டி எப்படி சொல்கிறீங்க? அவளுக்கு மட்டும் எப்பவும் மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும், கை கால் வலிக்கும், உடம்பு டயர்டாகவே இருக்கும். உங்கள் ஒய்ஃப் பற்றி சொல்லுங்கள். அவளை பற்றி நல்லா சொன்னாலோ தப்பாக சொன்னாலோ உடனே உன் அம்மா சொல்லி கொடுத்து இப்படி பேசுறியான்னு சண்டைக்கு வந்துடுவா. கல்யாணம் ஆன ஆம்பளை சந்தோஷமாக இருந்தால் என்ன காரணம்? ஒன்று அவனோட பொண்டாட்டி வரமாக இருக்கணும், இல்லைன்னா ஊருக்கு போனால் அவனோட பொண்டாட்டி வராமல் இருக்கணும். நாட்டுக்கு எப்போ உண்மையான சுதந்திரம் கிடைக்கும்? எப்போ ஒரு ஆம்பளை லேட்டாக வீட்டுக்கு வந்துட்டு ஆமாண்டி லேட்டாக தான் வருவேன்னு தைரியமாக பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறானோ அப்போ தான் உண்மையான சுதந்திரம். எதுக்கு போராட்டம் பண்ணுறீங்க எல்லாரும்? இங்கே இருக்க ஒவ்வொரு புருஷனும் அவங்க பொண்டாட்டியால் மனதளவில் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால எங்கள் பொண்டாட்டிங்கிட்ட இருந்து நீதி வேணும். உங்கள் கோரிக்கை என்ன? பொண்டாட்டிக்கு இனிமேல் புருஷன் மேலே கோவமே வரக்கூடாது, புருஷனை சமைக்க துவைக்க சொல்லக்கூடாது, முக்கியமாக அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்து சண்டை இருக்கக்கூடாது. அப்படி என்ன அடுத்த வீட்டில் பார்க்குறாங்க? அவ புருஷன் அதை பண்ணியிருக்கான், இவ புருஷன் இதை வாங்கி கொடுத்துருக்கான், அவ புருஷன் அங்கே கூட்டி போயிருக்கான்னு அடுத்த வீட்டை சொல்லி சொல்லி சண்டை போடுற. உங்கள் பொண்டாட்டியை எப்படி செலக்ட் பண்ணீங்க? பொண்ணு பார்க்க போனப்போ அவளை பார்த்தோன்னே எனக்காகவே பிறந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு. அப்படி என்னங்க ட்விஸ்ட்டு? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவள் எனக்காக பிறந்தவல்ல, நான் தான் அவளுக்காக வீட்டு வேலை செய்ய பிறந்தவன். உங்கள் ஒய்ஃபுக்கு கோவம் வந்தால் என்ன பண்ணுவே நீ? கோவம் வந்தால் இன்னும் கோவம் வர்ற மாதிரி எதையாவது பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ தான் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போவாள். அப்போ எல்லா ஹஸ்பண்ட்ஸுக்கும் என்ன சொல்ல வரீங்க? வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறத விட வாய்ப்பை உருவாக்க தெரிஞ்சவனே புத்திசாலி. நீங்கள் விளக்கு வச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கும் என் பொண்டாட்டி உடம்பு வலிக்குதுன்னு படுத்துட்டா. எப்பயாச்சும் உடம்பு வலிச்சா பரவாயில்ல, அவளுக்கு மட்டும் டெய்லியுமே வலிக்குது. உங்கள் பொண்டாட்டி பாவங்க. அட போங்க, என் பொண்டாட்டி பாவம் இல்லை, அவளை கட்டிக்கிட்ட நான் தான் பாவம்.